ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேன்மை பாராட்டல் நீங்கள் படித்த படிப்பில் இல்லை. உங்க மேன்மை பாராட்டல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளில் இல்லை. நான் மேன்மை பாராட்டணும்னா அது இயேசுவின் நாமத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டணும். இயேசுவின் நாமத்தை ஒரு குடும்பத்துல உயர்த்தி பிடிச்சா அந்த குடும்பம் நிற்கும். ஹல்லேலூயா. ஜெபமின்மை என்பது என்ன தெரியுமா? உலகத்திலே ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிற ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காது. அடுத்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பெருமை. இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பெருமை உள்ளவனுக்கு தேவன் அப்பா. உலகத்துல யாரை எதிர்த்துட்டு வேணாலும் வாழ்ந்துடலாம், தேவனை எதிர்த்துட்டு வாழ முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் நினைச்சேன், பெருமை உள்ளவன் பக்கத்துல கூட ஆண்டவர் வர விரும்புறதில்லை. பாவி பக்கத்துல கூட வந்துருவார். விபச்சாரியின் அருகில் கூட கர்த்தர் விந்துறார். அப்படிதானே? விபச்சாரி கால்களை தொடும்போது கூட கர்த்தர் ஒன்றும் சொல்லல. ஆனா பெருமை உள்ளவன் ஒரு அறைக்குள் இருப்பான், ஆனால் அந்த அறைக்குள் கர்த்தர் வரக்கூட விரும்புகிறது. பெருமை என்பது அவ்வளவு மோசமான விஷயம். என்னுடைய மேன்மையெல்லாம் கிறிஸ்துவே. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்களும் உங்கள் குடும்பமும் நிமிர்ந்து நிற்பீர்கள். சும்மா நிக்கிறது இல்லைங்க, சும்மா நிக்கிறது இல்லை. நிக்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்குல்ல. சொல்லுங்கய்யா, நிக்கலாமா இல்லையா? குனிந்து நிக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? நிமிர்ந்து நிற்பார்கள், தைரியமா நிற்பார்கள். சொல்லுங்க, நான் நிமிர்ந்து நிற்பேன். என் பிள்ளைங்க நிமிர்ந்து நிற்பாங்க. என் தலைமுறை நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. இப்ப பார்வைக்கு ஒருவேளை நீங்க விழுகிறது போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. உங்க நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல இருக்கும் என்றால் நிச்சயமா நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆமென். அங்க வாசிக்கிறோம், எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். எழுந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? ஒன்று விழுந்திருந்திருப்பாங்க, இல்லை உட்கார்ந்துருந்துருப்பாங்க. செயல்பட முடியாமல் இருந்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? என்ன சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன்னுவாங்க. நம்ம ஜெபம் அவங்களுக்கு சும்மா தெரியுது. அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க? ஒரு சில பேர் சொல்லுவோம், என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு லீவ் விட்டால் சும்மா சர்ச்சுன்னு போயிடுறேன். அப்படி தானே சொல்கிறாங்க. சும்மா அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான். அவங்க பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, போய் பார்த்துட்டு வாப்பா வானத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறா? கையளவு மேகம்தான் இருக்கு. பஞ்சமோ எவ்வளோ வருஷ பஞ்சம்? இவ்வளவு வருஷ பஞ்சத்தை இந்த கையளவு மேகம் என்ன செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உன் ஜெபம் என்ன செஞ்சிட முடியும்? இவ்வளோ பெரிய கடனுக்கு நீ சர்ச்சுக்கு போனால் ஆகுமா? ஒரு வேலைக்கு போனால் கூட 5000 10,000 கிடைக்கும். சண்டையான கிளம்பிடுறியே பைபிளை தூக்கிட்டுன்னு சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆள்கள்லாம் தேவைன்ற நான். ஆமாம் தானே? அவங்கள சொல்ல வச்சு, அவங்க முன்னாடியே நம்மளை நிற்க வச்சு, ஆண்டு அவ்வளோ பியூட்டி. நம்ம ஆண்டு எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை. சின்ன வயதுலேருந்து என்னுடைய தாய் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். என் நிலைமையிலும் ஐ வாண்ட் டு பாஸ் இட் ஆன் டு மை சில்ட்ரன். எப்பயாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அம்மா கிட்ட நமக்கு மட்டும் ஏன் மாட்டி நடக்குது அப்படின்னு கேட்பேன். அப்போ என் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மா இந்த டைலாக்கை சொல்லும் போது எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என் அம்மா வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது, ஆண்டவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். இதில் அம்மா அழகாக சொல்லுவாங்க, ஆண்டவர் பிரின்ஸுக்கு தீமை செய்யவே மாட்டார். என் பேர் சொல்லி ஆண்டவர் என் தங்கச்சி பிரீத்திக்கு தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. ஒன்று உங்கள் மனதில் வைத்துக்கோங்க, ஆண்டவர் தீமை செய்யவே மாட்டார். தீமை செய்யவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டார். அவரிடத்தில் வேற்றுமை நிழல் கூட இல்லை. அவரிடத்தில் தீமைகள் புறப்படுகிறது. தாம் பிள்ளைக்கு இப்போ ஒருவேளை பார்வைக்கு, மனிதருடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமான மனிதர்கள் போல, ஒன்றுமே இல்லாதவர்கள் போல தோணலாம்.
ஆனா உங்களை கொண்டுதான் அந்த கோலியாத்தை கீழே தள்ள கர்த்தர் சுத்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் அற்பமா பார்க்கறாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கணும், அடுத்து எனக்கு ப்ரமோஷன் தான். ஆமென். முன்னாடி எல்லாம் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. தேவையில்லாம யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்பெல்லாம் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? யாராவது என்னை பத்தி பேசிட்டாங்கன்னா, ஓ ஆண்டவர் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு, ஓ அடுத்த ஒரு பெரிய வாசல் எனக்கு திறக்க போகுது. உண்மையாவே அப்படி மாறிட்டேன் நான். பிரச்சனைகள் வந்த உடனே அந்த பிரச்சனையை பார்க்கறது இல்லை, நான் பிரச்சனைக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு வச்சிருக்க ப்ரமோஷனை பார்க்குறேன். அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு. எப்படி சிஸ்டர் உங்களுக்கு என்ன சிஸ்டர் நல்ல வாழ்க்கை, உங்களை மாதிரி எனக்கு புருஷன் இல்லை சிஸ்டர், எங்களுக்கு மாமி இல்லை சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்ச், ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான். கோலியாத்தா பார்த்தா 6 அடி இவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஈட்டின்னு பயமாக இருக்கும். கோலியாத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றி பாருங்க, இவன் கோலியாத் இல்லை, இவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன்னு பாருங்க, அவன் ஒன்றுமே இல்லை. இந்த சவுலின் கண்கள்ல யோனத்தானின் கண் வழியா பார்த்தா தான் கோலியாத் பெருசா இருப்பான். ஆனா தாவீதின் கண் வழியா பாருங்க, கரடி சிங்கம் மாதிரி தான்டா நீயும் எனக்கு. அந்த கதை எப்படி முடிச்சுன்னா உன்னையும் அப்படியே முடிப்பேன். அப்ப யாருக்கு பிரச்சனை இருக்கு? பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்ம கண்ணில் தான் இருக்கு. இருக்கட்டும், பேசட்டும், நடக்கட்டும், கர்த்தர் என்னன்னு ஒரு நாள் நிரூபிப்பார். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் மாறணும். எல்லாரும் வாசிக்கணும். ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்க எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் ரோமர் 8. ரோமர் 8 எல்லாரும் வாசிக்கணும். வாசிச்சா புரியாது. ஐயோ ஒண்ணுமே புரியலையக்கா, கதை மாதிரி இருந்தா கூட இருக்கும், உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். 3 முறையாவது மினிமம் வாசிங்க ஒரே டைம். முடிந்த முழங்காலில் வாசிங்க. ஒரு ஆவிக்குரியவருடைய சிந்தை எப்படி இருக்கணும், ஆவிக்குரியவர்கள் எப்படி நடத்தப்படணும் அப்படின்றது அழகாக அங்கே சொல்லியிருக்கு. ரோமர் 8ன்றது அவ்வளவு அற்புதமான, ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாமா, சச் அ பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துக்குள்ள அத்தனை விஷயங்களை கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார். ஆவியானவரை பற்றி, ஆவிக்குரிய பிள்ளைகளை பற்றி. 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு ஹல்லேலூயா. நான் எந்த ஆவியை பெறல, பயப்படுறீங்கனாலே நீங்க எந்த ஆவியை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அடிமை, பயம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. ஹல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க அடிமைகள் இல்லப்பா, நீங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென்? எலியா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தேவனை அப்பான்னு கூப்பிடுற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல. தாவீது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அப்பான்னு கூப்பிடுற பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவரை அப்பா என்று கூப்பிடுறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். உங்களால் போய் இந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏவை அப்பான்னு கூப்பிட முடியுமா? இந்த உலகத்தில் இருக்க பெரிய ஆள் அப்பான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம். ஆமென். அப்பனுக்கெல்லாம் அப்பாவை கூப்பிடலாம். இவங்கெல்லாம் என்னங்க, அங்கே நீங்கள் போய் நின்று பாருங்க, இவங்க எல்லாம் மாறுது நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நிற்க வேண்டியவருக்கு முன்பாக நின்றால் நாம் முறிந்து விழ மாட்டோம். இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னா, புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி ஆண்டவர் அப்பா. இந்த அதிகாரம் முழுசும் நிச்சயமாக 39 வசனம் இருக்கு. நிச்சயமாக வாசிக்கணும். வாசிப்பீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு உறுதி எடுக்கிறீங்க? முடிந்தா முழங்காலில் வாசிங்க, இல்லையா வாசிங்க 3 முறையாவது என்ன பண்ணுங்க, மறுபடியும் வாசிங்க. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இங்கிலீஷ் பைபிளில் வாசிங்க. பிள்ளைங்கள்லாம் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். என் பிள்ளைய நான் சொல்லியிருக்கிறேன், ஜூடா கிட்ட, நீ படிக்கணும். அப்படியே அவனை பார்த்து சொல்லுவேன் அடிக்கடி, நீ உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதே நீ பைபிள் படிக்கிறதுக்கு தான். உன்னை இங்கிலீஷ் மீடியம் சேர்ப்பேன் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறதுக்கு தான். இதுதான் ஃபஸ்ட்டு நோக்கமே அவனை ஸ்கூலுக்கு நான் அனுப்ப போகிறது. அதுக்கப்புறம் அவன் படித்தானா படிக்கட்டும், என்ன படித்தாலும் அவன் ஊழியம் தான் செய்ய போகிறான். ஆனால் பிள்ளைகள் என்ன படிக்கணும்? ஃபஸ்ட்டு பிள்ளைங்க இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாவது படிக்குது இல்லை? நிச்சயம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆங்கில வேதாகமத்தை வாங்கி கொடுங்க.
சுலபமாக பிள்ளைங்க படிக்கணும்னா ESVன்னு ஒன்று இருக்குது. அது சிம்பிளாக இருக்கும், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன். அதை வாங்கி கொடு, ஈஸியாக இருக்கும், சுலபமாக படிக்கலாம். அப்படி இல்லைன்னா NKJVன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா, நோட்லையா அது எழுதுங்க, சும்மா எழுதுங்க. ESV NKJV என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுப்பேன், என் பிள்ளைங்க படிக்கும். வாலிப பிள்ளையாக இருந்தால் கூட எழுதுங்க, என் தலைமுறை படிக்கும். ஆசை இல்லையா? என்ன ஆசையே இல்லையா? நிறைய பேருக்கு ஆசைப்படக்கூட தெரியலங்க. காசா பணமா? ஆசை தானே பட சொன்னேன், ஆசை தானே படுங்களேன். கொஞ்சம் தான் என் பிள்ளை இங்கிலீஷில் பைபிள் படித்து என் பிள்ளை அதை அப்படியே பகுத்து எத்தனை போகணும். நதினா நம்ம குட்டைகள் கிடையாது, ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு. கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் இஸ் an anointing of a river. நதிகள்னா கடந்து போகணும், நதிகள்னா ஓடணும். போய் வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நதி துவங்கி ஆறுகளாய் பிரிகிறது, பிரிந்து தேசம் தேசமாய் ஓடுது. எத்தனை பேருக்கு ஆசை என் எல்லையிலிருந்து தேசங்களுக்கு ஓடுகிற நதிகள் புறப்படும்? ஹல்லேலூயா. நம்ம ஏதோ குட்டை கிடையாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து இல்லை, நம் தலைமுறை கடந்து போகணும், போகணும், நேஷன்ஸ் டு நேஷன். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருந்து நதி இன்னைக்கு துவங்கி இருக்கு, அபிஷேகம் என்கிற நதி, இந்த நதி ஓடணும் தேசங்களுக்கு. How is it possible? இப்போ உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், காலம் நிச்சயமா. ஹல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன், உங்கள் ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது தெரியுமா? உங்கள் எதிர்காலத்துக்கு நம்மளால் நம்மளால் செய்யவே முடியாத ஒரு விஷயம் என்ன சொல்லுங்கள்? நம்ம கடந்த காலத்துக்கும் போக முடியாது, எதிர்காலத்துக்கும் போக முடியாது. ஆமாம் தானே? முடியுமா முடியாதா? டைம் ட்ராவல்னு ஒன்று சொல்லி சுற்றுறாங்க. அவங்க சொல்கிற பல பொய்யில் இதுவும் ஒரு பொய். என்னது? சினிமாவே பொய் தான், சீரியல் பொய் தான், நீங்கள் பார்க்குறீங்களே ரீல்ஸ் எல்லாமே பொய் தான். பொய் சொல்லி வருது ஒரு விஷயம் அப்படின்னாலே இதுக்கு மேலே யார் இருக்கா? பொய்க்கெல்லாம் அப்பா ஒருத்தர் இருக்கான். ஆண்டவர் சொல்றார், இவன் பொய்க்கு பிதா. யார் பொய் சொன்னாலும் அவங்க பின்னாடி இவன் தான் இருப்பான். அப்ப இந்த மாய்மாலத்தையே பொய்யையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலுமே அந்த பொய் என்ன செய்யும்? டோர். கண்ணுன்றது ரொம்ப முக்கியம். கண்ணு என்பது ஒரு டோர். சொல்லுங்க, இந்த கண் வழியாக உங்க இருதயத்துக்கு போக முடியும். நோவா காலத்தில், நான் இப்போ சமீபத்தில் அதை தான் தியானிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட தியானத்தில். நோவா காலத்தில் வானத்தில் இருக்கிற தேவன் பூமியை பார்க்குறாரு. பூமியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்றது ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வாசிப்போமா? அதை வாசிச்சுட்டு இந்த அதிகாரத்துக்கு மறுபடியும் வரும். எவ்வளோ ஒரு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் பூமியை பார்த்தார், சீர்கெட்டதா இருந்தது. ஓகே, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பெருகினது என்றும் நினைவுகளின் தோற்றம். இப்ப ஆண்டவர் மேல இருந்து இப்படி பாக்குறாருன்னு வச்சுக்கோ. இப்ப நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து நான் உங்களை பாக்குறதுக்கும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உங்க பக்கத்துல இருக்கவங்க இப்படி உங்களை திரும்பி பார்க்கும் போது அவங்களுடைய இந்த பக்கத்தை தான் பார்க்க முடியும், ஆமா தானே? ஆனா ஒருத்தர் மேல இருந்து பார்க்கும்போது எல்லாமே என்ன பண்ண முடியும்? ப்ரீச்சர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். நீங்க தூங்கினா கூட தெரியும். நீங்க இப்படி கவனிக்கிற மாதிரியே தலையாட்டிட்டு வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணான்னு யோசிக்கிறீங்க பாருங்க, அது தெரியுதுங்க. போயிட்டு என்னத்தை சமைக்கிறது, எந்த சட்னி வைக்கும், வெங்காயம் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க, தெரியுது. நீங்க இப்படி தலையாட்டினா கூட உள்ள போகல, நீங்க தெரியுது. எப்படி சிஸ்டர் இப்படி தெரிஞ்சும் ப்ரீச் பண்றீங்கன்னா அப்படிதான் ஊழியக்காரங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்கு. வேற வழி இல்லை. தூங்குனா தூங்காதீங்கன்னு தூங்காதவங்களை பார்த்து சொல்லிட்டு இருப்போம். தூங்குறது இந்த பக்கமா இருக்கும். என்ன பண்றது? அவங்கள பார்த்து சொன்னா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வராது போயிடுவீங்க. அதுக்காக டைரக்ஷன் கண்ணை மட்டும் தூங்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு இந்த பக்கம் தூக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு ஊழியக்காரருடைய நிலைமை. இப்ப ஆண்டவர் இப்ப மேல இருந்து பாக்குறாரு. அவர் எவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறாரு. வானாந்திரம் வானாதி வானங்கள் இருந்து ஆண்டவர் பாக்குறாரு. இப்ப அவர் பார்க்கும்போது எதை பாப்பாரு நினைக்கிறீங்க? போட்டு இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாரா? மண்டையில டிசைனா போட்டிருக்கோமே அதை பார்த்தாரா? ஒன்றையும் பார்க்கல. வசனம் சொல்லுது, நேராக ஆண்டோடைய கண்கள் எங்கே பார்க்குது? அவ்வளோ அழகாக இருக்காது.
நினைவுகளின் தோற்றம் எல்லாம். இந்த வார்த்தை ஆண்டவர் கூட பேசிட்டே இருந்தார். இது 2 வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. ஒன்று இன்டென்ஷன், ரெண்டாவது இமேஜினேஷன். இன்டென்ஷன் அப்படின்னா உங்க நோக்கம் என்ன. நீங்க ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்கறத நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன், நான் நல்ல சிஸ்டர் 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னு பார்ப்பேன். உங்க கையில் இருக்கிற 10 ரூபாவை ஆண்டவர் பார்க்கல, நீங்க என்ன நினைச்சிட்டு அந்த 10 ரூபாவை கொடுத்தீங்கன்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க அல்லேலூயா சொன்னோன்னு எனக்கும் ஐயோ நல்லா பேசுறோம் போல இருக்கு, எல்லாம் அல்லேலூயா சொல்றேன் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஏன்னா என்னால் உங்கள் அல்லேலூயாவை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் எதை நினச்சி அல்லேலூயா சொல்கிறீங்க, காமெடி பண்ணால் மட்டும்தான் சில பேர் அல்லேலூயாவே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு அல்லேலூயா சொன்னீங்க அப்படின்றது தான் கர்த்தர் பார்க்குறார். உங்கள் இன்டென்ஷன் ஊழியத்தில் ஆனாலும் சரி, வேலையில் ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, உங்கள் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். ஒரு சில நபர்களை நான் பார்த்துருக்கேன், கடுமையாக உழைப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. ஒரு சில நபர்களை நான் பார்த்துருக்கேன், சுலபமாய் ஒரு விஷயத்தை செய்வாங்க, அவங்களுக்கு அப்படியே டக்குன்னு லிஃப்ட் ஆகும். பல நேரத்தில் நான் கேள்விகளை கேட்டிருப்பேன், ஆண்டவர் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்வார், இன்டென்ஷன் சரியில்லை, நோக்கம் சரியில்லை. கர்த்தர் நோக்கங்களை பார்க்கிறார். அதனால தான் தாவீதை செலக்ட் பண்ணும்போது தனக்கு மேலே எத்தனை பேர் இருந்தோம் யார் யோசிக்கிறா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஊழியக்காரன் நினைக்கிறான். உங்கள் அண்ணமார் நல்லா திடகாத்திரமாக ஜிம்முக்கு போய் நல்ல 6 பேக்ஸ் வச்சுருக்கானே, கடுமையாய் உழைக்கிறவன் போல இருக்கு. இவன் வந்து நிற்கும் போது, தாவீது வந்து நிற்கும் போது எப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க. மண்ணையும் நம்ம பிள்ளைங்க வெளியே போய் விளையாடிட்டு வருது, அது நம்ம பிள்ளையானே தெரியாத அளவுக்கு வருமா. அந்த துணியை எந்த மெஷினில் போட்டாலும் துவைக்க முடியாது. அப்படி நம்ம அனுப்பின துணி வருதுல்ல, வெள்ளையாக போவான் ஸ்கூலுக்கு, ப்ரௌன் கலராக வருவான் ஸ்கூலுக்கு போகிற பையனே. அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் எப்படி இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. வந்து நிற்கும் போது சாமியலுக்கு என்னடா சின்ன பையனாக இருக்கான், இப்படி இருக்கான் அப்படின்னு யோசிச்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நீ என் முகத்தை பார்க்குறேன், நான் அவன் இருதயத்தை பார்க்குறேன். ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தா கூட அவன் என்னை துதிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் கையில் ஒன்றுமே இல்லைனா கூட அவன் எனக்காக கீத வாத்தியங்களை தாவீதுக்கு இருந்த டேலண்ட் என்ன தெரியுமா, அவன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு வாசித்து கர்த்தரை துதிச்ச ஒரு மனுஷன். அப்பா அம்மா கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசேப்பை ஏன் கர்த்தர் உயர்த்தினார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பு செய்யும் போது பக்கத்தில் நின்று, யோசேப்பு தப்பு செய்யும் போது யாக்கோபு பக்கத்தில், செஞ்சிராத மகனே, உனக்கு மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறான்னு சொல்ல யோசேப்புக்கு யாரும் இல்லை. யாரும் பார்க்காத போது எனக்கு என் மானம் கூட பரவாயில்ல, என் வஸ்திரத்தை கூட நீ வச்சுக்கோப்பா, ஆனால் கர்த்தருடைய சொன்ன வார்த்தை என்னது, தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாப்ப. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி, எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, எங்கள் அப்பா என்ன நினைப்பாங்க, என் வாழ்க்கை என்ன நடக்கும் அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் வாலிப பிள்ளை, அப்போல்லாம் வாலிப பிள்ளைவரத்தில் நான் இருக்கும்போது, ஆனால் இப்போ கூட நான் அப்படி தான் சொல்கிறேன், நான் ரொம்ப எப்படி இன்னசென்ட்டாக நம்ம இருந்த மாதிரி இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்மளை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி, ஆனால் நம்ம சிரிச்சிட்ருப்போம். எத்தனை பேர் என்ன மாதிரி? அந்த அண்ணன் என்னை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காரு, அவர் என்னை குத்தி குத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சில பேர் பார்த்துருக்கீங்களா, அழகாக பேசுவாங்க, அவங்க பேசும்போதே பேசி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம குத்தி சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியும். ஆமாம் தானே? எத்தனை பேர் இல்லை இதில் அனுபவிச்சவங்க எத்தனை பேர் இல்லை, அந்த பேச்சு திறமை உள்ளவங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரில. நான் அப்படி ஒரு கேஸ் தான். என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா கூட எனக்கு புரியாது, அப்போ புரியாது. நைட்டு போய் தூங்காமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான், ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமோ, நம்ம அப்படி பேசியிருக்கலாமோ. அப்போ எனக்கு பேசவே தெரியாது. ஆமாவே இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அப்போ என்ன பண்ணவே தெரியாது, நம்ம மைண்டில் அப்படி வரவே வராது. ஆனால் அவங்க அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, குத்தி குத்தி பேசியிருப்பாங்க. அந்த குத்தல் வருஷ கணக்கில் நமக்கு இருக்கும், எத்தனையோ வருஷம் வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாது போல் இருக்கும். ஆண்டவர் அவங்க பேசுகிற வார்த்தை இல்லை, உள்ள நோக்கத்தை பார்க்குறார். ஆண்டவர் பார்க்கும்போது இந்த வசனத்தில் ரொம்ப நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு ஆண்டவர் கம்ப்ளைனாக மத்தேயுட சொல்கிறாருன்னா, புசிப்பும் குடிப்பும் பெண் கொடுத்தும் பெண் வாங்கியும் வாழ்ந்துட்டு இருந்தான், அப்படி தான் சொல்கிறாரு. இப்போ நோவா புசிக்கலையா, நோவா குடிக்கலையா, நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கலையா, கல்யாணம் பண்ணலையா, எல்லாமே செஞ்சார் நோவா. ஆனால் நோவாவுடைய இன்டென்ஷன் அதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. எல்லாருமே சர்ச்சுக்கு வரோம், எல்லாரும் அல்லேலூயா சொல்கிறோம், ஆனால் எல்லாரையும் நான் இப்படி பார்க்குறேன். ஆனால் கர்த்தருடைய ஆங்கிளே வேற, உள்ளத்தை பார்ப்பார்.
இந்த இடத்துல யாருடைய உள்ளம் உண்மையாய், நீர் தந்தாலும் தராவிட்டாலும் உமக்கு பின்பாக வருவேன், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசுக்காக வாழ்வேன், எடுத்தாலும் கொடுத்தாலும் என் அப்பா இயேசு தான் ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்துருப்பானா, ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னா கர்த்தர் அவர்களை உயர்த்ததான் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வருகிறது குழந்தை நிலை. அப்படி வருகிறவர்களை நாங்கள் தள்ளவில்லை, வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. குழந்தைங்க என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்கன்றார் ஆண்டவர். வரட்டும் இந்த குழந்தைங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆயிட்டும் இப்படி வாயில கையை வச்சுட்டு எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்றது? ஒரு சில பேர் வேணும்னு கேட்கறது இல்லை, கீழே பிறண்டு உருள்றது. யார் உருள்வா அந்த மாதிரி? குழந்தை. தரலன்னா பாருங்க, நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கே வரமாட்டேன். இது எல்லாமே குழந்தைங்க தான். சபைகளில் யார் இருக்கணும் தெரியுமா? அதான் சமீபத்தில் சபைகளில் சிங்கங்க இருக்கணும். ஆனால் இன்னைக்கு சர்ச்சஸ் எப்படி இருக்குது தெரியுமா? கிண்டர் கார்டன் நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்டர்ஸாக இருக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன? வருகிறதெல்லாம் குழந்தையாகவே இருக்கு. 10 வருஷமாயும் வளர்ந்த குழந்தைகளை வச்சு என்ன பண்ணுறது? இந்த பிறந்த குழந்தைங்களை சமாளிக்கலாம், இந்த வளர்ந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது? சமாளிக்கவே முடியாது. இந்த குழந்தைய போய் கேளு உனக்கு என்ன வேணும்னா அது என்ன. இப்போ சில விஷயத்த நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் 2 பிள்ளைங்களும் எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அவ்வளோ அதிகம். நம்ம ஒரு வேல்யூபிளான பெரிய ஒரு விஷயம், நாங்கள் நிறைய இடத்துக்கு ஊருக்கு போவோம். இந்த காட்சி வந்து அவ்வளோ பார்க்கவே முடியாத பிரம்மாண்டமான விஷயத்தை வந்து ஜூடா காமிச்சிட்டு இருப்போம். அப்படியே மேலேருந்து தண்ணி விழும், அப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சி. ஜூடா ஜூடா அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னா அவன் கீழே நாய் ஓடிட்டு இருக்கோம்ல, மம்மி பூ 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 பூ, அதை பார்த்து எக்ஸைட் ஆகும். நான் நினைப்பேன், ஐயோ உனக்கு எப்படிடா சொல்கிறது? நீ ஒரு ஹிஸ்ட்ரி, நீ எவ்வளோ பெரிய விஷயத்த நீ பார்த்துருக்க, பல பேர் பார்க்க முடியாதது இந்த வயசுல நீ பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு அது புரியாது, ஏன்னா அவன் குழந்தை. இன்னைக்கு அற்பமான உலக காரியங்கள் தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா இன்னும் நீங்க குழந்தைகளா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் அந்த நாயை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேங்க, எப்பவுமே பார்க்குற நாய் தானே, அதை பார்த்து என்ன சந்தோஷம்? எனக்கெல்லாம் நீர்வீழ்ச்சியை பார்த்தேன்னா சந்தோஷம். அப்போ வளர்ந்தவர்களுக்கும் குழந்தைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு ஃபோனோ ஒரு டிவியோ ஒரு சீரியலோ உலக பிரகாரமான சில பேச்சுக்களோ உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஏதோ இல்லாதது போல நிற்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கண்கள் அதனால தான் மேலானவைகள், சொல்லுங்க மேலானவைகள், அதுதான் ஒரு ஆவிக்குரியவர்கள். உங்கள் இன்டென்ஷன்ஸ் அண்ட் உங்கள் இமேஜினேஷன் ரெண்டும் முக்கியம். உங்கள் நோக்கமும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க உட்காந்து தவறானதை பார்த்து தவறானதை யோசிச்சு அதை இமேஜின் பண்ணுறாங்க. உலகத்தில் பார்க்குற ஏதோ ஒரு சீரியல் ஏதோ ஒரு சீரீஸ் அதை பார்க்குறீங்க. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பையன் வருவான், பூ கொடுப்பான், தூக்கி வச்சு ஆடுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பையனே இல்லை. அந்த நடிச்சான் பாரு, அவன் கூட அப்படி கிடையாது. அப்படி ஒரு பொண்ணே கிடையாது. கல்யாணம் ஆனவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு ரியல் லைஃப்னா என்னன்னு. வாழ்க்கை வாழுகிறதற்கு பணத்தை விட, நிலத்தை விட, வீட்டை விட அன்பு எவ்வளோ முக்கியம். ஒரு மனுஷன் கார் வச்சிருக்கிறான், வீடு வச்சிருக்கான்றதை விட ஒரு மனுஷன் போனை கீழே வச்சு தன் மனைவியோட 5 நிமிஷம் பேசுகிறவன் எவ்வளோ முக்கியம். எல்லா வீட்டில் பொருட்கள் இருந்தும் ஆளாளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிட்றத விட ஒண்ணுமே இல்லாம கஞ்சி குடிச்சாலும் 4 பேரும் சுத்தி உட்காந்து சிரிச்சிட்டு கஞ்சி குடிக்கிறது முக்கியம். திருமணத்துக்கு முன்னாடி பூபுவை பார்த்தா கூட உங்களுக்கு பூபு அப்படின்னு இருக்கும். நாயை சொல்றேன், என் பிள்ளை பூபுன்னுவான். ரியல் லைஃப்க்கு வந்தாதான் தெரியும், ஐயோ இது எப்பயும் ஓடுற பூபு தான், பார்க்க வேண்டியதே மெயின் மேட்டரையே விட்டுட்டியே. ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து பேசிச்சு, அது சின்ன குழந்தை, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட வந்து ஆண்டி சர்ச் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ஃபோனில் கேம்ஸே விளையாடிட்டுருக்கார். எனக்கு அவ்வளோ அப்படியே கண்ணிலலாம் தண்ணி எனக்கு அவளை பார்க்கும்போது. அப்புறம் என் அப்பா கேம்ஸ் விளையாடினதுக்கப்புறமா எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வெளியில் போயிடுவார்.
ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளை ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளையை வச்சுருக்கணும். சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பணம் காசு அல்லப்பா, தேவனே உம்மை நேசிக்கிற ஒரு மனுஷன், உம்மை நேசிக்கிற ஒரு ஸ்திரீ, இதுதான் முக்கியம். இன்னைக்கு உங்கள் பார்வையில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் கொடுக்குது பாருங்க, அதெல்லாம் வெறும் நாய் தான். பூபு, சாரி, பூபு எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாய் பாய்ன்ட்டு போயிடுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எது முக்கியம்? தேவ சித்தம். அதனால தான் ரோமர் 8 வாசி. ரோமர் 8 எல்லாமே இருக்கு. ரோமர் 8 வந்து ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு பேக்கேஜ். இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மிக்சியும் இந்த கிரைண்டரும் இதுவும் இதுவும் எல்லாம் 1 லட்சம் மட்டும் தான்றான் ஒருத்தன் வந்து சொல்றானா இல்லையா? ஒரு குட்டி பையன் எல்லாமே தரானா. ரோமர் 8 அப்படிதான், எல்லாமே இருக்கு ஆவிக்குரியவர்களுக்கு. போய் வாசிச்சு பாருங்க. ரோமர் 8 நீங்க அற்புதமான ஒரு அதிகாரம். படியே 26, ஆவியானவரும் நமது பலவீனங்களில், இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கு பாருங்க. இந்த வார்த்தையில தான் பாராக்லிட்னு இருக்கு. என்ன இருக்குங்க அப்படின்னா? என்ன அர்த்தம்னா, உங்க பலவீனத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு என்ன பலவீனம் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம். ஆண்களுக்கு ஒரு பலவீனம், பெண்களுக்கு ஒரு பலவீனம், வாலிபர்களுக்கு ஒரு பலவீனம், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு என்ன பலவீனமாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் நிற்கிற ஒரு பாராக்லிட் உங்களுக்கு இருக்கிறார். உங்களால் ஜெபிக்க முடியாத போது, உங்களால் செயல்பட முடியாத போது அவர் உங்களை தூக்கிட்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த பாராக்லிட் பற்றி என் கணவர் மெசேஜ் எடுத்தால் அவ்வளோ அழகாக எடுப்பார். அவ்வளோ அழகாக அதுக்கு ஒப்புமைகளை சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த பாராக்லிட்டர்ஸ் அவர் வழியாக தான் நான் கற்றுக்கொண்டேன். இந்த பாராக்லிட்டை பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், இதுக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இந்த பாராக்லிட்ன்ற வார்த்தைக்கு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை எப்படின்னா, ஹீ இஸ் அ கோச்சர். என்னங்க கோச்சர்? எத்தனை பேருக்கு கோச்சர் தெரியும்? இந்த கோச்சர் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீங்கள் யாரை பார்ப்பீங்கன்னா, சிக்ஸர் அடிக்கிற யார் அது? அவர் பேர் என்ன? தோனி. அவர் தான் பார்ப்பீங்க. தோனிக்காக உயிர் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. இருக்கீங்களா? தோனிக்கு உங்களை யாருன்னே தெரியாது தம்பி. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தம்பி உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் தோனிக்காகலாம் உயிர் கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ தோனி இருக்காருன்னு நம்ம எதை பார்ப்போம்? தோனி தோனி தோனி. தோனி அப்படி தோனி ஆகிறதுக்கு யார் இருந்திருப்பா அவர் கூட? அவர் என்ன சொல்லுவார்னா, எத்தனை மணிக்கு எழணும்னு சொல்லுவார், இதுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார், எத்தனை மணிக்கு ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லுவார், எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லுவார், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவார், எல்லாமே சொல்லி கற்றுக் கொடுப்பார். அதனால தான் வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கு, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். சாப்பிடணும், எழணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது. தோனி உங்களையும் என்னையும் மாதிரி எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க மாட்டார். அவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிள். அதை அவர் ஒரு 2 பேர் கூட மீட்டிங் கொடுத்தாருன்னா அவருக்கு பணம். ஆமாங்க, நீங்கள் தோனியிலும் பெரியவர்கள்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 மணி நேரம் நீங்கள் ஆவியானவரோட மீட்டிங்கை முடிச்சிங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு. தோனி எல்லாம் நம்மள மாதிரி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஒரு உலகத்தில் ஜெயிக்கிறவனே தன்னுடைய நேரத்தில் இதை செய்யணும்னு வைக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து ஆவிக்குரிய யுத்தங்களை நடப்பித்து ஜெயிக்கிறவன் நீங்கள் எப்படி உங்கள் நேரத்தை கடைபிடிக்கணும்? அதுக்கு தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷையோடு நிறுத்தப்படுகிறவர் அல்ல. ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர்னு வேதம் சொல்லுது. தட் மீன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அ பர்சனாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் மாதிரி அவர் ஒரு பர்சன். என்ன, அவருக்கு சரீரம் இல்லை, அந்த சரீரத்தை தான் உங்ககிட்ட இருந்து கேட்குறாரு ஆண்டவர். அவருக்கு செயல்பட ஆசை, உங்கள் குடும்பத்தில் செயல்பட ஆசை. அவருக்கு ஒரு சரீரம் வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்தார். ஆவியானவர் அப்படி ஒரு சரீரத்தை கேட்டு வாங்காம உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வாசம் பண்ணணும்னு வந்திருக்கிறார். அவருக்கு வெறும் வாயை மட்டும் வாடகைக்கு விடுறது, மற்ற எதையுமே ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறதே இல்லை. நிறைய ஆவிக்குரியவர்கள் வாய் மட்டும்தான் வாடகைக்கு. ஏன் நான் வாடகைக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்க, அப்பப்போ வந்துட்டு போகணும். மொத்தமாலாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. மொத்தமாக உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி கொலாண்டியில் சண்டை போடுறது? மொத்தமாக உங்ககிட்ட கொடுத்துட்டா என் புருஷன் கேள்வி கேட்கும்போது பாயிண்ட்டை வச்சு எப்படி அடிக்கிறது? அதனால வாடகைக்கு மட்டும்தான். சர்ச்சுக்கு போகும்போது வாங்க ரீபா ஷீபா, சர்ச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாய் என்னுடைய இதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவர்கள் வாயை மட்டும்தான் ஆவியானவருக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க.
மற்றபடி ஆவியானவர் தன்னை நடத்துவதற்கு இடமே கொடுக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா? ஆவியானவர் ஒரு பர்சனாலிட்டி. அவருக்கு மட்டும் உங்க முழு சரீரத்தை ஆலயமா இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு பயங்கரமானதை அவர் செய்து முடிக்க முடியும்.